Hi, NEET 2024 re-exam question paper chemistry portionல section A answers நம்ம solve பண்ணலாம். Question number 51. The correct order of atomic radii of lithium, beryllium, boron, carbon கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஜென்ரல் ட்ரெண்ட்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அட்டாமிக் ரேடியை நமக்கு என்ன ஆகும்? ஜென்ரலாகவே லெஃப்ட் டு ரைட் சொல்லுங்க பார்க்கலாம். லெஃப்ட் டு ரைட் ஒரு பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் ரேடியஸ் நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ரைட். இப்போ இதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். இப்போ லித்தியம், அடுத்து யார் வருவாங்க? பெரிலியம். ஸோ இது அட்டாமிக் நம்பர் 3, இது 4, அடுத்து போரான் 5, அடுத்து கார்பன் 6. ரைட். ஸோ இந்த 4 எலமெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் லெஃப்ட் டு ரைட்டில் நான் எழுதிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக போக போக என்ன ஆகும்? நமக்கு அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் எங்கே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 2 and 4ல் நமக்கு என்ன இருக்குது? லித்தியம் இருக்குது. ஸோ லித்தியம் அடுத்து யார் வராங்க? பெரிலியம், அடுத்து போரான், நெக்ஸ்ட் கார்பன். ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Following data is for a reaction between reactant A and B கொடுத்துட்டாங்க. ஸோ ரேட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. கவனிச்சுக்கோங்கப்பா, ரேட் கொடுத்துட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. என்ன கேட்டிருக்காங்க? ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் அப்படின்றது என்னது? இட் இஸ் த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கான ரேட் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். அப்போ பொதுவாக ஜென்ரலாக அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? கே இன்ட்டு concentration of A power X and concentration of B power Y. அப்போ ஆர்டர்ன்றது X plus Y தான் இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு ஏனா X, வித் ரெஸ்பெக்ட் டு Bனா Y. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. X and Y கண்டுபிடிக்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ரேட் வந்து 2 × 10⁻³ தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது மேலே இருக்கு இல்லையா? இந்த வேல்யூஸை இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ஏவோட கான்சன்ட்ரேஷன் 0.1, அப்போ 0.1 பவர் எக்ஸ், பியோட கான்சன்ட்ரேஷன் அகெயின் 0.1 பவர் பி. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? 4 × 10⁻³ தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறப்பா. அப்போ கே தட் இஸ் ஈக்குவல் இங்கன்னா நமக்கு 0.2 பவர் எக்ஸு, எங்கன்னா நமக்கு 0.1 பவர் ஒய். ரைட். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 1.6 × 10⁻³ போட்டிருக்காங்க, -2 போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம -3 அப்படின்னு நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1.6 இருக்குல்லையா? சரி, நம்ம லாஸ்ட்டாக கூட என்ன பண்ணிக்கலாம்? 1.6 × 10⁻², ரைட், தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.2 மோலார், ரைட், பவர் எக்ஸு. ஸோ இதோடைய கான்சன்ட்ரேஷன் வரும் நமக்கு, இதுவும் 0.2 பவர் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கிறேன்? நம்பரையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இது 1, இது 2, அகெயின் இது என்னது நமக்கு 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா equation 2 divided by 1 போடலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட் பாருங்கள், 4 × 10⁻³ divided by 2 × 10⁻³ that is equal to இங்கே k divided by k and 4 இருக்க சைடு பாருங்கள் ஈக்குவேஷனில் 0.2 பவர் எக்ஸு, இங்கே 0.1 பவர் ஒய். ரைட். ஸோ டிவைடட் பை இங்கே நம்ம கீழே என்ன வரணும்? இங்கேயும் 0.1 பவர் எக்ஸு, இங்கேயும் 0.1 பவர் ஒய். ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணிட்டேன். ஸோ கே கேன்சல் ஆயிரும், 10⁻³ கேன்சல் ஆயிரும், 1 டைம் இது 2 டைம்ஸு. ஸோ இது ரெண்டும் அடிச்சு கொடுத்தோன்னா என்ன ஆயிரும்? நமக்கு 2 வரும், 2 பவர் எக்ஸு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும்? நமக்கு 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருந்தால் கீழே மேலே தான் பவரும் சேமாக இருக்கும். அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா இருக்கும், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் 1 வரக்கூடிய ஆன்சர் பாருங்கள். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஏ மட்டும் நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஏ 1 வரக்கூடிய ஆன்சர் 1 and 3ல் இருக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இப்போ ஒய் நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன். அதாவது 3 divided by 2 போட்டுக்கலாமா? அப்போ ஈக்குவேஷன் 3 divided by ஈக்குவேஷன் 2 நான் போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻² இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 0.16 16 × 10⁻³ அப்படின்னு எழுதிக்கலாமா?
right? So divided by 4 into 10 to the power of minus 3, that is equal to இங்கே வரும் k இங்கே 0.2 power x again இங்கே வரும் நமக்கு 0.2 power y divided by இங்கே k into 0.2 power x and 0.1 power y இதுவும் கேன்சல் ஆயிரும் k நம்ம கேன்சல் ஆயிரும் 10 to the power கேன்சல் ஆயிரும் இது 1 டைம் இது 2 நமக்கு என்ன ஆகும் 4 டைம்ஸ் வரும் ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 2 டைம் வரும் அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஸோ மேலே இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன் சரி அந்த இடத்துல எழுத போகிறேன் ரைட் இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வந்திருக்குன்னா 4 that is equal to 2 power y அப்படின்னு வந்திருக்கு ஸோ அந்த 4 அப்படி எழுதலாம் 2 power 2 எழுதலாமா 2 power 2 that is equal to 2 power y அப்போ y that is equal to 2 அப்போ y that is equal to 2 வரக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் நமக்கு ஆப்ஷன் 3ல இருக்குது ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நமக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பிக்கு என்னது ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதுதான் ஆன்சர்ப்பா ஸோ 3 இஸ் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம தியரியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ரொப்பீன் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் டைபோரேன் கிவ்ஸ் அடிஷன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரொப்பீன் கொடுத்துட்டாங்க ப்ரொப்பீன் ஆனது CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதில் டைபோரேன் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் இட் வில் ஃபார்ம் CH3 CH2 CH2 B இப்படி தான் ஆட் ஆகும் இதே மாதிரி நமக்கு என்ன ஆகும் இட் வில் ஆட் 3 டைம்ஸ் ஏன்னா BH3 இருக்கும் இல்லையா அதனால பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க CHல ஆட் ஆகும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடத்துல ஆட் ஆகும் கொடுத்துருக்காங்க பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல ஆட் ஆகாது ஆன்டி மார்கானிக் அப்படி எங்கே ஆட் ஆகும் இந்த CH2ல தான் ஆட் ஆகும் ஸோ ஹைட்ரஜன் தான் எந்த பக்கம் போகும் நமக்கு ஹைட்ரஜன் மட்டும் தான் நமக்கு இங்கே BH3 போடுறேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்கே வரும் இல்லையா ஸோ போரான் இங்கே வரும் இதுதான் வந்து ரூலு ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ராங்கு இல்லையா ஸ்டேட்மெண்ட் 1 நமக்கு ராங்கு அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள் ஆக்சிடேஷன் ஆஃப் CH3Br வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரசன்ஸ் ஆஃப் NaOH gives propane 2 ஆல்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த காம்பவுண்ட் எடுத்து CH3 2 டைம்ஸு ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் எப்படி எழுதிக்கலாமா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல B இருக்குது இதை வந்து நான் வந்து இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சு ஹைட்ராலைஸ் பண்ணுறேன் அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ப்ரொப்பேன் 2 ஆல் ஃபார்ம் ஆகும் கொடுத்துருக்கான் ஸோ இதே மாதிரி நான் இந்த சைடு R குரூப் இருக்கும் இந்த சைடு என்ன இருக்கும் R குரூப் இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஹைட்ராலைஸ் ஆகும்போது இங்கே OH இங்கே OH வரும் இதே மாதிரி தான் 3 பக்கம் ஆகும் அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்கள் CH3 CH CH3 இங்கே OH வரும் அதாவது ப்ரொப்பேன் 2 ஆல் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் ரியேஜென்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப 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 ஓப்பனான ஒரு கொஸ்டின்ப்பா பேஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்னதுப்பா கோல்டு டைலூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் ரைட்டா ஸோ டைலூட் ஆல்கலைன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல டைலூட்ன்றது ரொம்ப ரொம்ப மைல்டு பேசிக்காக இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அவங்க அக்வஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் இதில் தான் நமக்கு என்ன ஆகும் அடாப்ட் ஆகும் மற்றதுக்கு அடாப்ட் ஆகாது ரைட் ஸோ ஆன்சர் இஸ் 3 ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் which of the following molecule has non-zero dipole moment value அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டைப்போ மொமெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி இப்போ C டபுள் பாண்ட் ஓட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இதுதான் ஸோ ரெண்டு பக்கமும் ஆக்சிஜன் இப்போ இது இந்த டேரக்ஷனில் +5 அப்படின்னு நம்ம வச்சோம்னா சேம் குவான்டிட்டி என்ன பண்ணுவோம் ஆப்போசிட் டேரக்ஷனில் -5 இருக்கும் அப்போ அதோட டைப்போ மொமெண்ட் நமக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா BF3 பார்த்த பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ட்ரையாகனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர் ரைட் ஸோ இது கெமிக்கல் பாண்டிங்லேருந்து வந்திருக்கு இப்போ இதோடைய வெக்டார் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடும் ஸோ அப்போ இதுக்கும் டைப்போ மொமெண்ட் 0 ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா ஒரு ட்ரையாகனல் பிளேனார் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா 3 சப்ஸ்டியூவன்ட்டும் சேமாக இருக்கிறப்போ நான் திரும்ப எழுதுறேன் 3 சப்ஸ்டியூவன்ட்டும் சேமாக இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுனா இதோடைய டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டினால இந்த எஃபோடைய மொமெண்ட் என்ன பண்ணும் இந்த ரெண்டு எஃபோட மொமெண்ட்டை ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும் அப்போ நெட் டைப்போ மொமெண்ட் 0 அப்படின்னு வரும் ரைட் ஸோ அப்போ CO2க்கு 0 BF3க்கு 0 CCl4க்கும் 0 தான் CCl4ஓட ஸ்ட்ரக்சர் என்னது இட் இஸ் அ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஸோ இதுவும் அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய சிஎல் என்ன பண்ணணும்னா இந்த 3 டைரக்ஷன் சேர்த்து நமக்கு நெட் டைப் மொமெண்ட் 0 கொடுக்கும் எப்படி மேலே நம்ம BF3க்கு பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் ஸோ அப்போ யாருக்கு மட்டும் தான் நமக்கு டைப்போ மொமெண்ட் இருக்கும் HIக்கு தான் இருக்கும் ஏன்னா HIயில் என்ன ஆகும் எலக்ட்ரான் இந்த சைடு புல் ஆகும் அப்போ நமக்கு எலக்ட்ரான் சைடு போகிறதுனால வில் கெட் டெஃபினட் டைப்போல் மொமெண்ட் இந்த வேல்யூ நமக்கு தேவையே இல்லை எதில் டைப்போ மொமெண்ட் இருக்கும் நான்-0 அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ அப்போ நான்-0ன்றது 2 ரைட்டா HIயில் தான் மற்ற எல்லாத்துலையும் என்ன வந்துடும் நமக்கு 0 டைப்போல் மொமெண்ட் வந்துடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் த மேஜர் ப்ராடக்ட் எக்ஸ் ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ சீக்வன்ஸ் படியே ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிடவா ஸோ பாருங்கள் இங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சுக்கிறேன் ஆரமாக போட்டேன் ஃபஸ்ட்டு Cl2 போடுறாங்க ஸோ Cl2 குளோரினேஷன் FeCl3 போட்டிருக்காங்க
அப்போ எனக்கு குளோரினேஷன் நடக்கணும், ரைட்? எங்கே நடக்கும் அப்படின்றது தான் இப்போ மேட்ரு. ஸோ இங்கே C2H5 இருக்குது, இங்கே NO2 இருக்குது. எப்பவுமே இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் குரூப்ல NO2. ஸோ அப்போ இதுதான் நமக்கு டைரக்ட் பண்ணும். இது எங்கே டைரக்ட் பண்ணும்? இதோடைய மெட்டா பொசிஷனில் டைரக்ட் பண்ணும். ஸோ இந்த பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே Cl வரும், ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ப்ளஸ், அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் 2 குரூப் இருந்துச்சுன்னா யார் டைரக்ட் பண்ணுவாங்கன்னா டொனேட்டிங்கை விட வித்ட்ராயிங் தான் பவர் அதிகம். வித்ட்ராயிங் தான் என்ன பண்ணும்? வரக்கூடிய குரூப்பை கைட் பண்ணும். ஸோ அப்போ மெட்டா டைரக்டிங்கில் போயிடும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SNHCl போடுறாங்க. இது என்னதுப்பா? ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டு. அப்போ இங்கே யார் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க? NO2 ரெடியாக இருக்குது. அப்போ NO2 நமக்கு என்னவா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா NH2 ரெடியூஸ் ஆகும். அப்போ இங்கே C2H5, இங்கே Cl, இங்கே நமக்கு என்ன ஆயிரும்? NH2 அப்படின்னு மாறும். அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஃபெமிலியராக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். என்ன ஆட் பண்ணுறாங்க? NaNO2/HCl போடுறாங்க. இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? இட் வில் ஃபார்ம் HNO2. அண்ட் HNO2 நம்ம அமோனியாவில் போட்டோம், அமீன்ஸ் குரூப்பில் போட்டாலும் நமக்கு என்ன ஆயிரும்? பென்சின் டையாசனியம் குளோரைட் ஃபார்ம் ஆக போகுது, BDC. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே என்ன ஆயிரும்? ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். அகெயின் இதில் ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரைட்? C2H5, இங்கே என்னது? Cl. இங்கே எதுனா மாறிடும், N ட்ரிபிள் பாண்ட் N, இது மேலே ப்ளஸ், இதை கவுண்டர் பண்ணுறது Cl மைனஸ், இந்த மாதிரி டயோசனியம் குளோரைடாக மாறிடும், ரைட்? ஸோ எக்ஸு கேட்டிருக்காங்கப்பா, இங்கே எக்ஸ் இருக்குது, அதை நான் அதுக்கு மேலே லைன் போட்டேன். எக்ஸு கேட்டிருக்காங்க, Cl மாறிடுச்சு. லாஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க? K ஆட் பண்ணுறாங்க. ஸோ K ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு? இந்த இடம் பிரேக் ஆகும். ஸோ பிரேக்கை வந்து நான் வேறு கலரில் உங்களுக்கு டினோட் பண்ணுறேன். ஸோ கவனிச்சுக்கோங்க. காம்பவுண்ட் என்ன ஆயிரும்? இங்கே பிரேக் ஆகிட்டு, இங்கே பிரேக் ஆகிட்டுனா N2 நமக்கு வெளியே போயிடும். ஸோ I நமக்கு என்ன ஆயிரும்? பென்சின்லையும், இந்த KCl நமக்கு வெளியே போகும். ஸோ அப்போ ப்ராடக்ட் என்னது? ப்ராடக்ட் பாருங்க, இங்கே C2H5, இங்கே Cl, இங்கே என்ன ஆச்சு? I வந்துருச்சு, ப்ளஸ் N2 நமக்கு வெளியே போகுது, ப்ளஸ் KCl வெளியே போகுது. ஏன் சார் வெளியே போகிறது எழுதிங்கன்னா, மேபி அடுத்த செட்டில் கேட்கும்போது என்ன பண்ணலாம்? என்ன வெளியே போகுதுன்னு கேட்கலாம். ஆனால் போன நீட்டில் இதே 2024 எக்ஸாமில் பை ப்ராடக்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. அப்போ பை ப்ராடக்ட் நம்ம இங்கே கொஞ்சம் எப்பப்போ நம்மளால முடியுமோ அப்பப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லது, ரைட்? ஸோ இந்த காம்பவுண்ட் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இல்லையா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் அ ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், which indicator is used in the titration of sodium hydroxide against oxalic acid and what is the color change at the end point? ஸோ ப்ராக்டிக்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வச்ச கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபினாப்தலின் அல்கலைன் KMNO4 அண்ட் ஃபினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு அகைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அல்கலைன் KMNO4 இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா KMNO4 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஆல்ரெடி அது எப்படி இருக்கும்? நமக்கு இப்போ பேல் பிங்க் கலரில் தான் இருக்கும் இல்லையா? அது மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ எண்ட் பாயிண்ட் பிங்க் கலர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் கலர் லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன வரும்? பர்பிள் வரும். ஸோ அந்த பர்பிள் கொடுக்கல, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுமே நம்ம இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெத்தில் ஆரஞ்சு எல்லோ டு பிங்க்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இதில் எதை வச்சு டைட்ரேட் பண்ணாங்க பாருங்களேன். டைட்ரேஷனா சோடியம் ஹைட்ராக்சைடு அகைன்ஸ்ட் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆசிட் நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு கீழே இருக்கும். ஹைட்ராக்சைடு எங்கே இருக்கும்? நமக்கு பியூரட்டில் இருக்கும். அப்போ ஆசிட்டில் அதோடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நமக்கு இருக்கும், ரைட்டா? ஸோ பேஸை வச்சு நம்ம டைட்ரேட் பண்ணுறோம். அப்போ என்ன மாறணும் அப்படின்னா அது எல்லோ கலரில் மாறணும். ஸோ பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எல்லோ டு பிங்கிஷ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிங்கிஷ் டு எல்லோன்னு வரணும். ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஃபினாப்தலின் தான் ஆன்சர். ஃபினாப்தலின் பாருங்கள், பேஸ் மீடியத்தில், அசிடிக் மீடியத்தில் கலர்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் பேஸ் போகும்போது நமக்கு என்ன ஆயிரும்? பிங்காக மாறிடும். ஸோ ஆப்ஷன் 3. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னாப்பா, நம்ம ஸோ பிப்பட் சொல்யூஷன் என்ன எடுக்கிறோம், ரைட்டா? ஸோ பிப்பட் சொல்யூஷன் என்ன எடுக்கிறோம், அதே மாதிரி இந்த பியூரட் சொல்யூஷன். ஸோ பியூரட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுப்போம்? டைட்ரேஷன் பேசிக்கு. அண்ட் இங்கே என்ன எடுப்போம்? ஆக்சாலிக் ஆசிட் எடுப்போம். இப்போ நீங்கள் கலரை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்படி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகும்? மெத்தில் ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் இங்கே ரெட்டாக இருந்திருக்கும். நீங்கள் ஆட் பண்ண அடுத்து என்ன மாறும்? எல்லோவாக மாறும். பட் அது ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வராது. ஃபினாப்தலின் மட்டும் தான் நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல்லேருந்து கொஸ்டின். ஸோ ப்ராக்டிக்கல் தரவாக இருக்கவங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் சொல்லவே தேவையில்லை, பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஃபினாப்தலின் தான் யூஸ் பண்ணுவோம் NaOH ஆக்சாலிக் ஆசிட் டைட்ரேஷனுக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ராக்டிக்கல் புக்ஸை. பட் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஏன் தப்புன்றதுக்கான காரணம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். மெத்தில் ஆரஞ்சு பண்ணலாம், ஃபினாப்தலினும் பண்ணலாம். பட் இந்த கலர் சேஞ்ச் தான் நமக்கு என்ன பண்ணுது? ஆன்சரை மாற்றி கொடுக்குது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நைட்ரஜன் ஆட்டம் எலமெண்ட் வித் ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இன் குரூப் 15.
ரைட். ஆனால் குரூப் 15ல டவுன் த குரூப் என்ன நைட்ரஜன் என்தால்பி நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ நைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்போ ஏக்கு 3 வர்ற மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏக்கு 3 வர்ற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பி ட்ரை பண்ணலாம். ஃப்ளூரின் மாலிகுல் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ பிக்கு 4 வர்ற மாதிரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 4th ஆப்ஷனில் இருக்குது. ரைட். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 4th ஒன். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் மாலிகுலஸ் பேராமேக்னெட்டிக் 1 இருக்கா? 1 இருக்குது. அண்ட் ஜெனான் ஆட்டம் எப்படி இருக்கும்? மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட் இன் குரூப் 18. குரூப் 18லேயே என்னது நமக்கு ஜெனான் காம்பவுண்ட் அதிகமாக பார்ப்போம். ஸோ பி பிளாக்லேருந்து ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் 4 தான் அதுக்கு ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ அண்ட் பி ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் தெரிஞ்சிடும். ஏக்கு 3, பிக்கு என்னது ஃப்ளூரின் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ 4 வரணும். அப்போ A3 B4 எங்கே வருது? 4. ஆப்ஷன் 4ல் தான் வருது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ இதில் டேரெக்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் செலக்ட் த ஒன் விச் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் கரோஷன் அப்படின்னு இருக்காங்க. எது கரோஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஸ்டிங் ஆஃப் அயன் டெஃபினெட்லி இட்ஸ் அ கரோஷன் இல்லையா? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பை எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பை எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ H2O இருக்கும். இது எலக்ட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? H2 + ½ O2 கிடைக்கும். ஸோ அந்த H2 கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. இது ரஸ்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. ஸோ ஆன்சர் 2 இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ரைட். ஈஸியான கொஷின். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. டர்னிசிங் ஆஃப் சில்வர். சில்வர் கருத்து போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் என்னதான் நமக்கு ரஸ்டிங் தான். அடுத்து வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கிரீன் கோட்டிங் ஆன் காப்பர் அண்ட் பிரான்ஸ் ஆர்னமெண்ட். ஸோ அந்த பச்சை கலரில் படிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பாத்திரத்துலலாம். அதுவும் என்னதான் நமக்கு ரஸ்டிங் தான். பட் கலர் தான் வேறு வேறு. அயனில் தான் நமக்கு என்ன ஆகும்? ப்ரௌன் வரும். ஸோ டர்னிசிங் ஆஃப் சில்வர். சில்வரில் என்ன வரும் நமக்கு? மோஸ்ட் ஆஃப் டைம் இட் வில் ஃபார்ம் பிளாக் இன் கலர். அண்ட் இதில் நமக்கு என்ன வரும்? க்ரீன் கலர் வரும். இது நமக்கு தியரி தான். ரைட்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? இதுதான். அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பை எலக்ட்ராலிசிஸ் அப்படின்றது என்னதுப்பா? இட் இஸ் எலக்ட்ராலிசிஸ் அப்படி தான் சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம்? நம்ம எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் யூஸ் பண்ணுவோம். அது எலக்ட்ரோலிட்டிக் செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. It is not a rusting process. Right. Next one. Which of the following pairs of ion will have same spin only magnetic moment values within the pair? So spin only magnetic moment அப்படின்றது mu that is equal to root of n into n plus 2. ரைட் சார், இந்த ஃபார்முலாவில் போடணுமா? தேவையே இல்லை. இந்த என்னோட வேல்யூ சேமாக இருந்தால் மியூவோட வேல்யூ சேமாக இருக்கும் தான் சொல்ல வந்தேன். அப்போ என்ன சேமாக இருந்துச்சுன்னா மியூ சேமாக இருக்கும். ரைட். இப்போ என்னோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க போதும். இப்போ ஜிங்க்குக்கு பாருங்கள். ஜிங்க் 2+, இங்கே நான் எழுதுறேன். ஜிங்க் 2+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10. ரைட். ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் n that is equal to 0. ரைட்டா? அதே மாதிரி டைட்டானியம் 2+, ஸோ ஸ்காண்டியம் டைட்டானியம். ஸோ 3d2 4s2. அப்போ 2 எலக்ட்ரான் பண்ணணும் நமக்கு 3d2. அப்போ n equal to 2. இது ரெண்டுக்கும் என்ன இல்லை? சேமாகவே இல்லை. அடுத்து பாருங்கள். அடுத்த பேர் குரோமியம் 2+, ஸோ 3d4. அப்போ n equal to 4. ரைட். அடுத்து Fe2+, 3d6. அப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும்? n equal to 4. என்ன அன்பேர்ட் எலக்ட்ரான்ப்பா? இது எப்படி சார் 4 வந்துச்சுன்னா இப்போ d6 நான் ஒரே ஒன்று இங்கே வரைச்சி காட்டுறேன். d6 வரைகிறேன். ஸோ நம்ம d ஆர்டால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6ன்னு போடுறேன். இப்போ எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் பாருங்கள்? 1 2 3 4 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ n equal to 4 வரும். ரைட்டா? அப்போ பி ஆப்ஷன் கரெக்ட். பி வர்ற மாதிரி எங்கெங்கே இருக்குது? ஆப்ஷன் 3 and 4ல் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ ஏ நமக்கு கிடையாது. பாருங்களேன், இது எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு. ஏ அண்ட் பி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு என்ன ஆகுது? சேமாக வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பியில் குரோமியத்துக்கும் 4 தான் வருது. D4 போட்டாலும் வருது, இதுக்கும் வருது. இப்போ நான் ஆப்ஷன் செக் பண்ணுறேன். ஏ அண்ட் பி ஒன்லி. அதே மாதிரி என்ன இருக்குது? பி அண்ட் சி ஒன்லின்னு இருக்குது. இப்போ ஏ அண்ட் பி, ஏ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஏல வரல. ஸோ அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் ஆன்சர்? 4. பி அண்ட் சி ஒன்லி தான். ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? சி பார்த்துடலாம். டைட்டானியம் 3+, ஸோ ஸ்காண்டியம் டைட்டானியம். ஸோ அப்போ என்ன நமக்கு D1 வரும் இல்லையா? ஸோ டைட்டானியம் 2+ல் 3+ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆயிரும்? 3d1. அப்போ n equal to 1. காப்பர் அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? காப்பர் 2+ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? 3d9. இப்போயும் n equal to என்ன வரும்? 1 வரும். ஏன்னா ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும். மிச்சம் 8 எலக்ட்ரான் என்ன இருக்கும்? நமக்கு பேராக இருக்கும். ஸோ ஆன்சர் 4 தான் அதுக்கு. ஸோ இங்கே பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்படி தான் நீங்கள் ஒன்று ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் நிறைய மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் டைம் பீயிங் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம இந்த மாதிரி டைம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். At a given temperature and pressure, the equilibrium constant value for the equilibria given below கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு K1க்கு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். K1 that is equal to எப்படி எழுதுவோம்? A3B, ஸோ பவரில் 2 டிவைடட் பை 3 இல்லையா? எழுத தெரியும் இல்லையா? இதெல்லாம் பவரில் வந்து ஒரு ஸ்டாச்சு மெட்டீரியலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 பவர் 3. அதே மாதிரி என்ன பண்ணலாம்? K2க்கு எழுதலாம். K2 that is equal to என்ன எழுதிக்கலாம்? ஸோ ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா A2 பவர்
3/2 and B2 power 1/2 divided by ரைட்டா. ஸோ A3B எடுத்துக்கலாமா? சரி, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒவ்வொன்றிலையுமே இந்த ஸ்கொயரை நம்ம வெளியே எடுக்கலாம். அப்போ K2 that is equal to A2 power 3 ரைட். அதே மாதிரி B2 divided by A3B the square ரைட். ஸோ பவரில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 1/2 வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த 1/2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நமக்கு மேலே இருக்க ஈக்குவேஷன் வந்துடும் இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷன் எதுக்கு சிமிலராக இருக்குது பாருங்கள், K1க்கு சிமிலராக இருக்குது இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம K1க்கு ரிவர்ஸாக இருக்கு இல்லையா. அப்போ K2 that is equal to இந்த ஈக்குவேஷன் கவனிங்கப்பா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஹோல் ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, இந்த K1 மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இதோடைய ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம், K2 that is equal to 1/K1 power 1/2ன்னு எழுதிக்கலாமா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், K2 that is equal to 1/√K1 எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் எந்த வேலையும் சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை ரைட்டா. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஈக்குவேஷன் எப்போ இருக்குது, இது டிவைட் பை 2 போட்டிருக்காங்க. அப்போ பவரில் வரும்போது என்ன ஆயிரும், நமக்கு 1/2 வந்து ரூட் ஆயிரும் பவரில் வரும்போது ரைட். ஸோ இது K1க்கு இதுக்கு ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க K2. அப்போ என்ன ஆயிரும், 1/K1 power 1/2 வரும் ரைட்டா. ஸோ தியரட்டிக்கலாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் த சாலபிலிட்டி இன் குளோரோஃபார்ம். ஸோ குளோரோஃபார்ம் CHCl3 இல்லையா, ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டு, டிசால்வ்ஸ் லைக் டிசால்வ்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ இதில் NaCl இஸ் அயானிக். அப்போ தான் லீஸ்ட்டாக கரைய போகுது. அப்போ ஆப்ஷன் 1 ஆர் 3 இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது. அண்ட் சைக்ளோஹெக்சேன் இஸ் அ பியூர்லி என்னது கோவாலன் காம்பவுண்ட், அது அதிகமாக கரைய போகுது. அகைன் 1 ஆர் 3 தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க, NaCl, அண்ட் லாஸ்ட் யார் இருப்பாங்க, சைக்ளோஹெக்சேன் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. நடுவில் யார் இருக்கா, CH3OH அண்டு CH3Cn இருக்குது ரைட். ஸோ இதில் யார் நல்லா கரைவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு CH3OH அண்ட் CH3Cn எழுதிக்கலாம். இதில் போலரைசேஷன் எதில் அதிகமாக இருக்கும், டைப்போ மொமெண்ட் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cnக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ டைப்போ மொமெண்ட் அதிகமாக இருந்தால் அயானிக் கேரக்டர் நமக்கு என்ன ஆயிரும், அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா, C ட்ரிபிள் பாண்ட்ன்றப்ப இங்கே தான் நமக்கு சார்ஜ் ஸ்ப்ளிட்டிங் அதிகமாக இருக்கும் OH விட. ஸோ அப்போ இதுதான் லீஸ்ட்டாக கரையும். அப்போ ஆர்டர் நமக்கு எப்படி வரும்னா NaCl, அதுக்கப்புறம் லீஸ்ட்டாக கரைகிறது வந்து CH3Cn டியூ டு த டைபோல் மொமெண்ட், அது போலரைசபிலிட்டி. அடுத்து CH3OH, அடுத்து சைக்ளோஹெக்சேன் ரைட். அப்போ சைக்ளோஹெக்சேனில் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இருக்காது, பியூர்லி கோவாலண்ட்டாக இருக்கும். இதோடைய பேஸ் கான்செப்ட் என்னது, டிசால்வ்ஸ் லைக் டிசால்வ் அப்படின்றது தான் ரைட்டா. ஸோ அயானிக்காக இருக்கிறது தான் லீஸ்ட்டாக கரையும். இப்போ இது ரெண்டும் கோவாலண்ட்டு. இதில் அயானிக் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதோடைய டைப்போ மொமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அது எது வந்து மோல் போலரைஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறோம் ரைட்டா. ஸோ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் PCl5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ PCl5 பற்றினா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ PCl5 பொசஸ் 2 டிஃப்ரெண்ட் Cl-PCl பாண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. ஃபஸ்ட்டு PCl5 ஹைப்ரிடைசேஷன் பார்த்துடலாம். இட் இஸ் sp3d ஹைப்ரிடைசேஷன். இதுவே ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன ஷேப் இது, ட்ரையகனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி இருக்கும். இங்கே என்ன இருக்கும், நமக்கு Cl 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 அப்படின்னு இருக்கும். இப்போ ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த PClP ஆங்கிள் பாருங்களேன், இது எவ்வளோ வரும், நமக்கு 120 வரும் இல்லையா. அதே மாதிரி இந்த ஆங்கிள் பாருங்கள், இந்த PCl பார்த்தீங்க அப்படின்னா 90 வரும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நமக்கு இருக்குது ரைட்டா. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்து ஆல் 5 PCl பாண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் லென்த்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஏன்னா இதில் 2 டைப்ஸ் இருக்குப்பா, ஒன்று ஆக்சியல், இன்னொன்று ஈக்குவட்டோரியல். எது ஆக்சியல் அப்படின்னு நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்கை ப்ளூ கலரில். சாரி, இது ஈக்குவட்டோரியல். முதல் ஈக்குவட்டோரியல் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்னது, ஈக்குவட்டோரியல். அப்போ ஆக்சியல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 CL என்ன சொல்லுவோம், நம்ம ஆக்சியல் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இது ரெண்டுக்கும் பாண்ட் லென்த் வித்தியாசமாக இருக்கும். சொல்லப்போனால் ஆக்சியலில் பாண்ட் லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது 2 தான். மற்றதையும் பார்த்துடலாம். PCl எக்ஸிபிட் sp3d ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன வரும், நமக்கு sp3d ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரைட். அதே மாதிரி PCl5 கன்சிஸ்ட் ஆஃப் 5 PCl சிக்மா பாண்ட். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 5 CL இருக்குது, 5மே பிறகு நமக்கு சிக்மா பாண்ட் மூலமாக தான் பைண்ட் ஆகிருக்கு. ஸோ 5 சிக்மா பாண்ட்ஸ் வி ஹேவ் ரைட்டா. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
Arrange the following compounds in, sorry, right. Choose the correct statement for the work done in the expansion and heat absorbed or released when 5 liters of ideal gas at 10 atmospheric pressure isothermally expands into vacuum until volume is 15 liters. ஸோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனுக்குரிய ஸ்டேட்மெண்ட் இதில் எது கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஐசோதெர்மல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஐசோதெர்மலில் நமக்கு என்ன ஆயிரும்? டெல் டி தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டெல் யூ தட் இஸ் ஈக்குவல் டு என்சிவி பை டெல் டி, அதுவும் நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ரைட்டா? அதாவது நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதே மாதிரி என்னது? நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஏன்னா எல்லா அந்த ஒர்க்குக்கு தேவையான எல்லாத்தையும் எங்கேருந்து எடுத்துக்கும்? அது ஹீட்டில் இருந்து தான் எடுத்துக்கும், ரைட்? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வேக்கம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு ஹைலைட் பண்ணுறேன். ஒன்று, வேக்கம்மை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஐசோதெர்மலி எக்ஸ்பேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ வேக்கம்னா, வேக்கமில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும்? ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் 0. ஏன்னா வேக்கமில் என்ன இருக்காது? நமக்கு நோ ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா போடும்போது நினைக்கிறோம் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டிவைடட் பை டெல்வின்னு வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆயிரும்? ஒர்க் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு வந்துடும், ரைட்டா? அதே மாதிரி ஹீட் அப்சர்வ்டு நமக்கு என்ன ஆகும்? del u that is equal to q plus w. இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் from the first law of thermodynamics. del u 0, w 0, அப்போ q ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், ரைட்டா? இதே ஜேஇல கேட்டிருக்கான்ப்பா சேம் கொஷின். ப்ரீவியஸ் இந்த வருஷம் எழுதின ஜேஇல வந்து இதே கொஷின் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ ஆப்ஷன் இல்லாமல் நம்ம நியூமரிக்கலில் கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் நமக்கு? ஒர்க் டன்னும் ஒர்க்கும் 0 வரணும், ரைட்? அதே மாதிரி ஹீட்டும் 0 வரணும். அப்போ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 3, ஏன்னா ஒர்க் டன் இல்லை, ஏன்னா வேக்கமில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஒர்க் டன் இருக்காது, ரைட்? அதே மாதிரி ஹீட்டும் நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஏன்னா அங்கே ஒர்க் டன்னே இல்லைன்றப்ப என்ன ஆயிரும்? ஹீட் சப்ளைன்றது நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த கரெக்ட் ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் த காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்பரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1, இது 2, இது 3, இது 4. இந்த பேட்டர்ன் மட்டும் தான் பாசிபிள். நீங்கள் வேறு எந்த பேட்டர்ன் போட்டாலும் நமக்கு நேரம் அதிகமாகிடும். உதாரணத்துக்கு சார் நாங்கள் இப்படி போட்டுக்கலாமா சார், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1, இது 2, சரியாப்பா, இது 3, இது நேரம் அகெயின் நமக்கு 4, ரைட்டா? ஸோ 1 4 1 4 வந்திருக்கு. அப்போ நம்ம இதுக்கு எந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்பரிங் கொடுக்குறதுக்கு, ரைட்டா? ஸோ இங்கேருந்து போடும்போது இது 1 2 4, அதாவது 1, 2, 4 வருது. நான் வெயிட் பண்ணுங்கள், கலர் நான் அதே கலரில் எழுதுறேன். நான் இப்போ ரெட் கலரில் எழுதுறோம் இல்லையா, அது நம்பரிங் பார்த்தீங்கன்னா 1ல் ஒரு சப்ஸ்டியூஷன், 2ல் ஒரு சப்ஸ்டியூஷன் அண்ட் 4ல் ஒரு சப்ஸ்டியூஷன் வருது, ரைட்? இதே நான் பிளாக் கலரில் எழுதிருக்கேன் இல்லையா, அதில் போடும்போது நாங்கள் அது 1ல் ஒரு சப்ஸ்டியூஷன், 3ல் ஒரு சப்ஸ்டியூஷன், அகைன் 4ல் ஒரு சப்ஸ்டியூஷன் வருது. ஸோ எதில் நமக்கு லீஸ்ட் நம்பர் வருது? 1 2 4ல் தான். அப்போ என்ன ஆன்சர் வரும்? நமக்கு இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ இதுதான் நமக்கு என்னது? கரெக்டான நம்பரிங் சிஸ்டம். அப்போ எப்படி நம்பரிங் கொடுக்கணும்? நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 கொடுத்தாச்சு. ஸோ அப்போ ஐயூபிஎஸ்சி நேமிங் படி தான் எழுதணும் சப்ஸ்டியூவண்ட்டை. அப்போ இங்கே எத்தில் இருக்காங்க, இதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இ, நைட்ரோக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என், ஃப்ளூரினுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப். ஸோ ஆல்ஃபபெட்டில் யார் ஃபர்ஸ்ட் வருவா? இ. அப்போ என்ன எழுதிக்கலாம்? 4 எத்தில் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ 4 எத்தில், ரைட்? 1 ஃப்ளூரோ, 2 நைட்ரோ பென்சின். ஸோ ஆப்ஷன் 1 தான் இதில் கரெக்டு, ரைட்டா? ஸோ ஐயூபிஎஸ்சி நேமிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which are the following set of ions act as an oxidizing agent? Questions from F block. ஸோ இதில் நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ டர்பியம் 4+ எடுத்துக்கோங்க. ஸோ டர்பியம் 4+க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் எலக்ட்ரான் நமக்கு என்னன்னா 4f7 அப்படின்னு இருக்கும், ரைட்டா? ஸோ 4f7. இப்போ டர்பியம் 4+ஐ வந்து நான் வந்து வேறு ஹையர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்ம லோயர் ஸ்டேட் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? நமக்கு ஈஸியாக 4+க்கு வரும், ஏன்னா ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வரதுனால. அதே மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும்னா சீரியம் 4+க்கும். ஸோ சீரியம் 4+ நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். என்ன வரும்? நமக்கு எல்லா ஆர்பிட்டாலும் 0 வரும், 4f0, 5d0, 6s0 வரும். ஸோ அப்போ இது எம்டியாக இருக்கிறதுனால ஸ்டேபிளாக இருக்கும், ரைட்? அப்போ இதை நம்ம ஹையர்லேருந்து லோயர் கொண்டு வரப்போ என்ன ஆயிரும்? ஈஸியாக நமக்கு இது ரெடியூஸ் ஆகும், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதை நம்ம ஈஸியாக ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் சீரியம் 4+ அண்ட் டர்பியம் 4+. இது டேரெக்டாக யூசர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஆக்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த இன்கரெக்ட் ரியாக்ஷன் அமாங் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள்,
இங்கே நான் எழுதுறேன் கீழே. மொதல் ரியாக்ஷன் CH3 C double bond O Cl, ரைட். ஸோ H2O போடுறாங்க. அப்போ என்ன ஆயிருன்னா Cl உடஞ்சிருச்சு. நமக்கு என்ன ஆயிருந்த இடத்துல CH3 COH ப்ளஸ் HCl வெளியே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கரெக்டு. செகண்ட் ரியாக்ஷன் பாருங்கள், ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு ஒரு அமைடை ரிடக்ஷன் பண்ணுறாங்க, CONH2. இதை நான் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு ரிடக்ஷன் பண்ணுறேன் அண்ட் வாட்டர் ஆல்சோ. எனக்கு என்ன ஆகும், இது அமீனாக ரெடியூஸ் ஆகும். பட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிடைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இங்கேக்குள்ள நமக்கு என்ன ஆகும்னா இது CH2NH2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வரணும், பட் இதுதான் தப்பு. ஸோ எடுத்தோடனே கண்டுபிடிச்சலாம் ஆன்சர் இது 2 தான். இதுதான் இன்கரெக்ட் ரியாக்ஷன். மற்ற ரியாக்ஷன் பார்க்கலாம். ஒரு ஆல்கஹாலை ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடுறாங்க KMnO4. ஸோ அப்போ என்ன ஆகும், இது நம்ம கண்டிப்பாக ஒரு ஆசிடாக தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன ஆயிரும், ஒரு ஆசிடாக நம்ம கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அதே மாதிரி அகைன் ஒரு ஆல்கஹால் CrO3H2SO4 அகைன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு, நமக்கு என்ன ஆயிரும் ஜோன்ஸ் ஏஜென்ட்டு, அகைன் இட் வில் பி கன்வெர்டட் டு ஆசிட். ஸோ இந்த 2 ரியாக்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் 2 மட்டும் தான் ராங். என்ன வரணுன்றது நான் எழுதிட்டேன். என்ன இருக்கணும், ரிடக்ஷன் படி பார்த்தா அந்த CO வந்து CH2NH2 மாறி இருக்கணும், அமீனா மாறி இருக்கணும் ரிடக்ஷனில். அது என்ன பார்த்துருக்காங்க, அவங்க ஆசிடாக போட்டிருக்காங்க. இட்ஸ் ராங் ஒன். ஹைட்ராலிசிஸ் பண்ணியிருந்தா தான் நமக்கு என்ன ஆயிரும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போடாமல் வெறும் ஹைட்ராலிசிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் கரெக்டு, செகண்டுக்கு கொடுத்துருக்க ப்ராடக்ட். பட் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ரிடக்ஷன் ஏஜென்ட் போட்டதுனால நமக்கு CH2NH2 மாறிடும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The UV visible absorption band in the spectra of lanthanide ions are X, probably because of the excitation of reactions involving Y. The X and Y respectively கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு என்ன வரும்னா இந்த பக்கம் இருக்கிறது தான் எக்ஸ், ப்ராட் நாரோ அண்ட் ப்ராட் நேரோ அப்படின்றது தான். ஒய்ன்றது F ஆர்பிட்டால் D and F கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன் தான். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லாந்தனைன் கொடுத்துருக்காங்க. லாந்தனைனில் நமக்கு என்ன எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால்ஸ் எங்கேருந்து எக்ஸைட் ஆகும், நமக்கு F ஆர்பிட்டால்ஸ்லேருந்து தான் எக்ஸைட் ஆகும். ரைட்டா. ஸோ F ஆர்பிட்டால் வேணும். அண்ட் லைன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோவாக இருக்கும். ரைட்டா. ஸோ லைன் நேரோ லைன், இதுவும் தியரியில் இருக்கக்கூடியது. ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர், நேரோ அண்ட் F ஆர்பிட்டால். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் அயான் இஸ் அன் என்ன லிகேண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே டிக் அடிச்சலாம். இட்ஸ் அன் எக்ஸாரெண்டேட் லிகேண்ட். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், EDTA4- அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த லிகேண்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சிடும். ஹெக்ஸானா 6 டென்டேட் இருக்கணும். அப்போ என்ன நமக்கு CH2 இங்கே N அகெயின் இங்கே N, ரைட். இங்கே CH2CO-, இங்கேயும் CH2CO-, அகெயின் CH2COO-, இங்கே நமக்கு என்ன ஆயிரும் CH2COO-. இப்போ ஒரு மெட்டல் வருதுன்னு வச்சுக்கோங்க M அப்படின்னு, இங்கே என்ன இருக்கும், நமக்கு லோன் பேர் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கேருந்து நமக்கு பாண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு இந்த Nலேருந்து 1 and 2 வந்துடும். அடுத்து இந்த O- இருக்கு இல்லையா, ஸோ 3. அடுத்து இங்கேருந்து 4. அதே மாதிரி இங்கே வரும்போது 5 and 6, மொத்தம் 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் இஸ் அன் ஹெக்ஸாடென்டேட். இது தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அகைன். ரைட். அடுத்து 70. The amount of glucose required to prepare 250 ml of 1/20th aqueous solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. M/20 எழுதிக்கலாமா, 1/20 into M எடுத்துக்கலாமா. ஸோ மொலாரிட்டி ஃபார்முலானது M, that is equal to amount or mass required divided by என்னது மோலார் மாஸ் இன்ட்டு 1000. ஏன்னா எம்எல்ல கொடுத்துருக்காங்க அதனால. இன்ட்டு என்னது இந்த இடத்துல மேடப் வால்யூம் இன் எம்எல். ஸோ அந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. ரைட். அப்போ மொலாரிட்டி கொடுத்துட்டாங்க 1/20, தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் தெரியாது X டிவைடட் பை மோலார் மாஸ் 180. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1000 டிவைடட் பை இங்கே என்ன வருது, நமக்கு 250 வருது. ஸோ அது 1 டைம், இது நமக்கு என்ன ஆயிரும் 4 டைம்ஸ் வரும். ரைட்டா. இந்த 20 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இல்லை இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போனா ஒரு X ஒரு சைடு வச்சுட்டு, அப்போ X தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 80. ஸோ இதை போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஆன்சர் என்ன வரும்னா 2 பாயிண்ட் சம்திங் வரும். ரைட்டா. ஸோ 180ல் 180 எத்தனை டைம் வரும், 280 சார் என்னது 160. அப்போ 2 டைம்ஸ் வரும், மிச்சம் 20 வரும். பாயிண்ட் வந்து 0 வச்சுக்கலாம். ஸோ 2.2 வரும். ரைட்டா. ஸோ ஆன்சர் என்னது, ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் பாயிண்ட் வரைக்கும் போவேன், அங்கேயும் பாருங்களேன், பியூட்டி பாருங்கள். என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டிஜிட் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ 2ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஆன்சர் இதுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட், நீங்கள் 4 பாயிண்ட், நீங்கள் 1 பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்லேயே உங்களுக்கு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 2.25 வரும்பா. ரைட்டா. பட் இப்போ நம்ம இங்கே எழுதிருக்கிறது நமக்கு என்ன வருது, 2.2 வரைக்கும் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதிலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்.
நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் HX கொடுத்துருக்காங்க. HXல அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி வரும் நமக்கு? HI. ஏன்னா எதில் பாண்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஈஸியாக H+ ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான். ஸோ எவ்வளோ ஈஸியாக H+ ரிலீஸ் ஆனால் என்ன பண்ணணும்? இந்த Hக்கும் Xக்கும் நடுவில் இருக்க பாண்டு உடையணும். அப்போ இந்த பாண்ட் வீக்காக இருந்தால் ஈஸியாக H+ நமக்கு வெளியே போயிடும். அப்போ எதில் பாண்ட் வீக்காக இருக்கும்? HIல தான். ரைட். அதுக்கப்புறம் இதில் வரும் நமக்கு HBr, அடுத்து HCl, லீஸ்டாக தான் நமக்கு என்ன வரும்? HF வரும். ஸோ இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, கிடையாது. இதுக்கு ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முதல் எடுத்தோடனே தெரிஞ்சிச்சு இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இருந்தாலும் மற்றது பார்க்கலாம். ஃப்ளூரின் எக்ஸிபிட் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், கரெக்ட் தான். வேற அதர் ஹாலஜன்ஸ் எக்ஸிபிட் +1, +3, +5 அண்ட் +7 கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ClO3லாம் படிச்சிருப்பீங்க, KClO3. இப்போ இதெல்லாம் K நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா +5ல இருக்கும் Cl. ரைட். இதே மாதிரி என்னது KClO4 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா +7 இருக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா the enthalpy of dissociation of F2 is smaller than Cl2. கரெக்ட் தான். F2 உடைய டிசோசியேஷன் எனர்ஜி வந்து டியூ டு த ரிப்பல்ஷன் அனாமலஸ் பிஹேவியர்னால என்ன ஆகும்? ரிப்பல்ஷன், எலக்ட்ரான் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கனால F2 ஓடது ஸ்மாலராக இருக்கும் Cl விட. ரைட். இதுவும் கரெக்ட் தான். அடுத்து ஃப்ளூரின் ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இதுவும் யூசஸில் வரும். இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 1 தான் ராங்க. எடுத்தோடனே பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிடிக் ஸ்ட்ரென்த் இருந்தாலே H ரிலீஸ் தான். H ரிலீஸ் ஆனால் இந்த பாண்ட் உடையணும். அப்போ இந்த பாண்ட் எவ்வளோ வீக்காக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக H ரிலீஸ் ஆகும். அப்போ அது அவ்வளோ அசிடிக்காக இருக்கும். ரைட். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? இதில் A, அதாவது 1. ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் த ரியாக்ஷன் இன் ஈக்லிபிரியம் கொடுத்துட்டாங்க. ரைட்டா. ஸோ ரியாக்ஷன் பாருங்கள், அமோனியா ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் என்னது? ஒரு எக்ஸோதெர்மிக். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இந்த ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்ட் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன் என்ன சைடு? இந்த சைடு வர்றது தான் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ரைட். யூசஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணாது? நமக்கு ஈக்லிபிரியமை அஃபெக்டே பண்ணாது. அது என்ன பண்ணும்? ஸ்பீடப் பண்ணி தான் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து டிக்ரீசிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2. ஸோ N2 உடைய கான்சன்ட்ரேஷனை குறைச்சோன்னா ரியாக்ஷன் என்ன நமக்கு இந்த சைடு தான் ஃபேவர் ஆகும். ரைட்டா. ஸோ அப்போ இதுவும் பண்ணக்கூடாது. அடுத்து லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், இது ஆல்ரெடி எக்ஸோதெர்மிக்னா அதுவே டெம்பரேச்சரை ரிலீஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ இதை விட நம்மளும் டெம்பரேச்சர் கொடுத்துட்டா நேரம் ரியாக்ஷன் அகைன் இந்த டைரக்ஷனில் தான் போகும். அப்போ 3 ஆப்ஷன் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் அண்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ ஏன் ஹை ப்ரெஷர் கொடுக்குறாங்க? ஏன் ஹை ப்ரெஷர்னா இங்கே ரியாக்டன்ட்டில் மாலிகுல் பாருங்கள், இங்கே 1 + 3 4 இருக்குது, இங்கே நமக்கு 2 இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷர் போகும்போது லோயர் நம்பர் ஆஃப் மாலிகுல் தான் ப்ரிஃபர் பண்ணும். அப்போ இந்த சைடு மூவ் ஆகும். அண்ட் டெம்பரேச்சர் லோயர் பண்ணும்போது அந்த சைடு மூவ் ஆகும். ஏன்னா அது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த சைடு தான் மூவ் ஆகும். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. இது எந்த கொஸ்டின் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒரு டாபிக். எதுக்கு அடுத்து வரும்னா லீ-சாட்லியர் பிரின்சிபலோடைய அடுத்த டாபிக் இதுதான். சரியாப்பா? லீ-சாட்லியர் பிரின்சிபல் கீழே வரும். இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இதே எக்ஸாம்பிள் நம்ம அமோனியா தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், டைரக்ட் கொஸ்டின் தான். அப்போ அமோனியாவில் நமக்கு என்ன ஆகும்? லோயர் டெம்பரேச்சர் அண்ட் ஹையர் ப்ரெஷர் கொண்டு போகும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஃபார்வர்டில் ஃபேவர் பண்ணும். காரணம் சொல்லிட்டேன், இட்ஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ டெம்பரேச்சர் குறைச்சா தான் நமக்கு போகும் இந்த சைடு. ரைட். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர் கொடுத்தா தான் என்ன ஆகும்? மாலிகுல் இங்கே 4, இங்கே 2, லோயர் மாலிகுல் சைடு மூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே என்ன தான் ஃபேவர் பண்ணுது? நமக்கு ஃபார்வர்டாக ஃபேவர் பண்ணுது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேஜர் ப்ராடக்ட் D ஃபார்ம்டு இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய மேஜர் ப்ராடக்ட் என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், CH3OH குளோரினேட்டிங் ஏஜென்ட் போடுறாங்க, SOCl2. அப்போ என்ன ஆகும்? நமக்கு குளோரினேஷன் நடக்கும். ஸோ CH3Cl ஃபார்ம் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணுறாங்க? KCN ஆட் பண்ணுறாங்க. அகைன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். நமக்கு என்ன ஆயிரும்? CN போயிடும். இப்போ -KCl என்ன நமக்கு ஃபார்ம் ஆகும்? CH3CN ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ரிடக்ஷன் சோடியம் மெர்க்குரி, சோடியம் அமால்கம் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன மாறும்? நமக்கு ரிடக்ஷன் ஆகிட்டு CH3CH2NH2 அப்படின்னு மாறும், அமீனா மாறும். ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அகைன் NaNO2 அண்ட் HCl. இது நம்ம ஆல்ரெடி போன ரியாக்ஷனில் பார்த்தோம். இதுனா நமக்கு HNO2 ஃபார்ம் பண்ணும், நைட்ரஸ் ஆசிடை. நமக்கு என்ன ஆகும்? டைஅசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு என்ன இங்கே ஃபார்ம் ஆகும்னா CH3CH2N2+Cl ஃபார்ம் ஆகும். ஆனால் அதுக்கு அடுத்து உடனே என்ன ஆட் பண்ணுறாங்க? வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. அப்போ வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இப்படி ஸ்ப்ளிட் ஆகுமா? ஸோ இந்த பக்கம் எனக்கு என்ன ஆயிரும்? OH- போயிடும், இந்த பக்கம் H+ வந்துடும். ரைட்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், CH3 CH2OH ப்ளஸ் N2 ப்ளஸ் HCl வரும். அப்போ என்ன ஆகுது, நமக்கு எத்தனால் ஃபார்ம் ஆகுது. எத்தனால் எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3. ஸோ இதுதான் இதுக்கான ஆப்ஷன். ஆப்ஷன் டி கேட்டிருக்காங்க இல்லையா, மேஜர் ப்ராடக்ட் இதுதான், ரைட். ஸோ அப்போ மேஜர் ப்ராடக்ட் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இது அப்படியே மெட்டல்ஸ் வச்சே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ் பிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா டி லேந்தரைன் நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ல யார் இருக்கா, சிசிஎம். ஸோ டிக்கு 3 வர்ற மாதிரி எங்கெங்கே இருக்குது பாருங்கள், 3 ஆப்ஷன்லையும் கொடுத்துட்டான். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் தெரியும் அப்படின்னு நம்பிக்கையில். அடுத்து பி பிளாக்ல பாருங்கள், அஸ்பார்டைன் 2 இருக்குது. ஸோ அப்போ சிக்கு என்ன வரணும், நமக்கு 2 வரணும். இதாக இருக்குது பாருங்கள், 3 and 4 தான் ஆன்சர் இருக்குது. அடுத்து மேங்கனீஸ் நமக்கு டி பிளாக்கு இல்லையா. ஸோ அப்போ 4, பிக்கு 4 இங்கே இருக்குது பாருங்கள், இதான் மேட்சிங். அதாவது சீரியம்ன்றது லேந்தனாய்ட்பா, டி பிளாக்னா மேங்கனீஸ், பி பிளாக் அப்படின்றது அஸ்பார்டைன். அடுத்து எஸ் பிளாக்கு சிசிஎம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணோம்னா நமக்கு மேட்ச் ஆகிடும் ஆன்சர். ஸோ 3 இஸ் அ ஆன்சர். ஸோ இது எலமெண்ட்டு மெட்டல்ஸ், அந்த எலமெண்ட் என்னென்ன குரூப்ன்றது தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்பிடியாச்சும் மேட்ச் பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா பிஎன்டியாச்சும் மேட்ச் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், which are the following is not an ambient ligand. ஸோ ambient ligand என்ன பண்ணணும், ஒரே லிகாண்ட் 2 டோனர் ஆட்டம் வச்சிருக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், C2O4. அப்போ இதை நான் எலாபரேட் பண்ணி எழுதுனா என்ன வரும், நமக்கு இந்த மாதிரி வரும், O மைனஸ், அகெயின் C டபுள் பாண்ட் O மைனஸ். ஸோ இதில் 2 டோனர் ஆட்டம் இருக்குது அண்ட் ரெண்டுமே என்ன ஆகும், நமக்கு அட் டைமில் மெட்டலோட பைண்ட் பண்ணும். ஸோ இது ஒரு பைடெண்டேட், இது ஆம்பிடெண்டேட் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னது, 1 ஆக்சலேட் தான் ஆன்சர். மற்றது பார்க்கலாம். இப்போ SN மைனஸ் எடுத்துக்கோங்க, இது என்ன பண்ணலாம், எஸ் மூலமாக மெட்டலோட பாண்ட் ஆகலாம், இல்லை என் மூலமாக பாண்ட் ஆகலாம். ஸோ இது ஒரு ஆம்பிடெண்டேட். அடுத்து NO2 எடுத்துக்கோங்க, NO2 எடுத்திங்கன்னா O மூலமாக மெட்டலோட பாண்ட் ஆகலாம், என் மூலமாக மெட்டலோட பாண்ட் ஆகலாம், ரைட். அதே மாதிரி CN மைனஸ் எடுத்துக்கோங்க, CN மைனஸ் எடுத்துக்கலாம், C மூலமாக மெட்டலோட பாண்ட் ஆகலாம், இல்லைனா என் மூலமாக மெட்டலோட பாண்ட் ஆகலாம், ரைட். இது எல்லாமே ஆம்பிடெண்டேட். பட் இது என்னது, பைடெண்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும் மெட்டலோட. திஸ் ஆர் தட், இது இல்லை அப்படின்னா இது 2 தான். பட் இங்கே அட் டைமில் 2மே ஃபார்ம் பண்ணும், இது பைடெண்டேட். ஸோ லிகானுடைய கிளாசிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட். நெக்ஸ்ட் ஒன், த குவாண்டம் நம்பர்ஸ் ஆஃப் 4 electrons ஆர் கிவன் பிலோ அண்ட் அதோடைய எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ 4 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, 4 எனர்ஜி. ஃபஸ்ட்டு பிரைமரி குவாண்டம் நம்பர் பாருங்கள், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னென்ன இருக்குது நமக்கு, 4, 3. அப்போ 4 தான் ஹையஸ்ட்டாக வரணும் இல்லையா, எனர்ஜிக்கலி பார்க்கணும் 4 தான் அதிகம். அப்போ 1 and 3 தான் நமக்கு ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும், 1 or 3. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராது, ரைட். அடுத்து பாருங்கள், 1 கம்பேர் பண்ணுறேன், இங்கே L = 2 அண்ட் இங்கே 3 கம்பேர் பண்ணுறேன், L = 1. அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்னா, எல்லோட வேல்யூ 2னா என்னதுப்பா, 0, 1, 2, அதாவது 4D இல்லையா. அண்ட் எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஆன்சர் 4S, ரைட்டா. ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம், 4D அண்டு 4S அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ எது நமக்கு வந்து எனர்ஜிக்கலி வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4D or 4S. நமக்கு எது ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், எதுப்பா ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், நமக்கு 4S தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ 4D தான் நமக்கு என்ன ஆகும், எனர்ஜிக்கலி ஹையாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1 தான் ஹையாக இருக்கணும், 1க்கு அப்புறம் 3 வரணும். ஸோ 1க்கு அப்புறம் 3 வர்ற மாதிரி ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் 2 and 4 பாருங்கள், இதுலேயும் 3, இதுலேயும் 3, இங்கே 2, இங்கே 1. அப்போ எனர்ஜிக்கலி யார் ஹையாக இருப்பாங்க, 2 தான் ஹையாக இருப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் தான் அதிகமாக பார்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது, ரைட்டா. 3, 2 அப்படின்னானது n = 3, L = 2னா 3D வரும் இல்லையா. அதே மாதிரி n = 3, L = 1னா என்ன வரும், நமக்கு 3P வரும் இல்லையா. ஸோ 3P நமக்கு ஃபஸ்ட்டு ஃபில் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், 3D நமக்கு ஃபில் ஆகும், ரைட்டா. ஸோ பட் இங்கே நமக்கு 3D அதுக்கப்புறம் நமக்கு யார் ஃபில் ஆவாங்க, 4S 3D ஃபில் ஆகும் இல்லையா. அதாவது 4S 3D நமக்கு ஃபில் ஆகும் யூஸ்வலாக. 4S ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு அதுதான் நம்ம 3Dயாக ஃபில் பண்ணுவோம். அப்போ எனர்ஜிக்கலி பார்க்கும்போது 3D தான் நமக்கு ஹையஸ்ட்டாக வரணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது நமக்கு 4S எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 4S. அப்போ 3 இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு, கவனிங்க, எனர்ஜிக்கலி பார்க்கும்போது நம்ம தான் இங்கே மிஸ்டேக் பண்ணோம்னா, ஆஃப் பிரின்சிபல் படி பார்க்கும்போது என்ன நமக்கு 4S ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் 3D ஃபில் ஆகும். ஏன்னா 3D எனர்ஜிக்கலி என்ன கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால. அப்போ இதோடைய நம்பர்ஸ்லாம் வரிசையாக எழுதுவோம். 1க்கு என்ன வருது நமக்கு 4D, ரைட்டா. ஸோ 2க்கு நமக்கு என்ன வருது 3D,
3க்கு நமக்கு என்ன வருது 4s அண்ட் 4க்கு ஃபோர்த் ஆப்ஷனுக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னா 3p வருது. ஸோ அப்போ எனர்ஜிக்கலி யார் ஹையாக இருப்பாங்க அப்படின்னா லோயர்ல இருந்து இல்லாமல் 3p, அதுக்கப்புறம் யார் வருவாங்க 4s, அடுத்து என்ன வரும் நமக்கு 3d, ரைட்டா 4s அண்ட் 3d, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் 4d வரும். அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எழுதும்போது இது 4, ரைட். ஸோ இது 3, இது 2, இது 1 இல்லையா? ஸோ நம்ம இப்படி தான் எழுதியிருக்கோம், ரைட். அப்போ 1 2 3 4 எங்கே இருக்குது? இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? 1 2 3 அண்ட் லீஸ்ட்டாக நமக்கு என்ன வரும் 4 வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் யார் வந்துடுவா செகண்டு 3d வரும், அதுக்கப்புறம் யார் வருவாங்க நமக்கு 4s, அதுக்கப்புறம் 3p வரும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஒன் ஹியர், ரைட். ஆஃபா பிரின்சிபல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன், the major product see in the below mentioned reaction கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக் KOH போடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், அது எலிமினேட் ஆயிரும். அப்போ எலிமினேஷன் ஆகும்போது என்ன ஆயிரும் நமக்கு ஆல்கஹாலிக் KOH மைனஸ் HBr ப்ரொப்பீன் ஃபார்ம் ஆகும். அதாவது CH3 CH2 சாரி ப்ரொப்பீன் ஃபார்ம் ஆகும். CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் HBr ஆட் பண்ணுறாங்க. ஸோ HBr ஆட் பண்ணும்போது மார்க்கோனிகாஃப் ரூலை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆயிரும் CH3 CH CH3 இங்கே Br வந்துடும், ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அக்வஸ் KOH போடுறாங்க. ஸோ KOH அக்வஸ்னா சப்ஸ்டியூஷன். ஸோ OH இங்கே போகுது. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் CH3 CH CH3 OH நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ ப்ரொப்பன் 2 ஆல் ஃபார்ம் ஆகும். எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 2ல் இருக்குது. ப்ரொப்பன் 2 ஆல் நமக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், the compound that does not undergo Friedel-Crafts alkylation reaction but gives a positive carbylamine test னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கார்பைலமைன் டெஸ்ட் எதோடதுப்பா, பிரைமரி அமீனோடது. பிரைமரி அமீன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் கார்பைலமைன் டெஸ்ட் போகும், ரைட்டா. அப்போ பிரைமரி அமீன் நம்ம பார்க்கும்போது என் மெத்தில் அனிலின் நமக்கு என்ன வராது, பிரைமரி அமீனில் வராது. ஸோ அப்போ இது ஆன்சர் வராது. ட்ரை எத்தில் அமீன்லையும் நாகாது, நமக்கு பிரைமரி அமீனில் வராது, ரெண்டும் போச்சு. ஃபிரிடின் நமக்கு என்ன ஆயிரும், ஃபிரிடினோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இந்த மாதிரி வரும் நமக்கு இல்லையா. ஸோ ஃபிரிடினுக்கும் நமக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல ப்ரைமரி நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆன்சர் மொதல் அனிலின் தான் இதில் ஈஸியான ஆன்சர். ஆனால் அனிலினில் ஃப்ரிடல்-கிராஃப்ட் போகாது. இதுக்கான ரீசன் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு இப்போ பென்சின் R தான் பென்சின். இந்த NH2ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஃப்ரிடல்-கிராஃப்ட் நம்ம போடக்கூடிய கேட்டலிஸ்ட் இருக்கு இல்லையா AlCl3, அதோட ரியாக்டாக என்ன பண்ணிடும்னா RNH2 AlCl3ன்னு ஒரு அடக்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இந்த AlCl3 என்ன பண்ணாது, ரியாக்ஷனுக்குள்ளே கொண்டு வர விடாது, ரைட்டா. ஸோ அதனால் ஃபார்ம் பண்ணாது. அண்ட் இதில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரைமரி செகண்டரி தெரிஞ்சாலே போதும். ஏன்னா பாசிட்டிவ் ஃபார் கார்பைலமைன்னா கார்பைலமைன் இஸ் ஃபார் டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன். அப்போ அது 4ல் யார் பிரைமரி அமீன்னு பாருங்கள், அனிலின் மட்டும்தான்ப்பா பிரைமரி அமீன். முடிஞ்சு போச்சு கொஸ்டின், மற்ற பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எண்டோதர்மிக் ரியாக்ஷன். எண்டோதர்மிக் ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சரை உள்ளே எடுத்துக்கும் இல்லையா. அப்போ சிஸ்டமோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ΔH நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ΔH பாசிட்டிவ். B எங்கெங்கே வருது, 1லையும் 2 3லையும் வருது, ரைட்டா. ஸோ அடுத்து பாருங்கள் Q இஸ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் நமக்கு என்ன இருக்கும், உள்ளே தான் ஃப்ளோ ஆகும். அப்போ Q ஆல்சோ பாசிட்டிவ் தான் வரணும். அப்போ B அண்ட் D எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரைட்டான ஆன்சர். ஒரு எண்டோதர்மிக் ரியாக்ஷனுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம், ரைட்டா. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தியரட்டிக்கல் தான். இதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ்லாம் எதுவும் கிடையாது, ரைட். ஸோ ஃபார் அன் எண்டோதர்மிக் ரியாக்ஷன் ΔH வந்து நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவ். என்னன்னா என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். அது மாதிரி ஹீட்டை உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுனால QP நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர், 1 தான். நெக்ஸ்ட் ஒன், 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேஸ் சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கேட்டிருக்கான். ஸோ சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸுக்கு நம்ம வந்து அவகாட்ரோ நம்பர் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்தால் அங்கே என்ன இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ மோல் கண்டுபிடிச்சா போதும். 1 கிராம் ஆஃப் H2க்கு என்ன மோல் வரும், 1/2. ஏன்னா ஹைட்ரஜனோட H2 மாஸ் 2, அப்போ 0.5 மோல். இந்த 4 ஆப்ஷனில் எது 0.5 வருதுன்னு பாருங்கள். 14 கிராம் ஆஃப் N2 கொடுத்துருக்காங்க. N2 மாஸ் 28. 14/28 என்ன வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0.5 மோல் வந்துடும். முடிஞ்சு போச்சுப்பா, 1 தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்லேயே ஆன்சர் வர மாதிரி இருக்கு இல்லையா. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 18 கிராம் ஆஃப் H2O. அப்போ 18 டிவைடட் பை 18 போட்டால் வந்து நமக்கு 1 மோல்னு வரும். பட் ஆனால் நம்ம கொஸ்டினில் இருக்கிறது என்ன வந்திருக்கு, நமக்கு கொஸ்டினில் 0.5 மோல் வந்திருக்கு. ஸோ ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 0.5 நமக்கு வரணும். இதுதான் மற்றது பார்த்தலாம். 16 கிராம் ஆஃப் CO. 16 கிராம் ஆஃப் CO கார்பன் 12, இது ஒரு 16 இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆயிரும், 16 டிவைடட் பை 12 +
16 22 28. ஸோ 28 வருது. கண்டிப்பாக நமக்கு எதுனா அது 0.5 வராது. ஏன்னா 14 வந்தால் தான் 0.5. 16லனா அது இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0.5 எழுதிக்கலாம். டிவைட் பண்ணுறது சோம்பேறித்தனை பட் என்ன பண்ணியாச்சு, ரெடி போட்டாச்சு. ரைட், அது 28 கிராம் ஆஃப் N2. அப்போ 28 டிவைட் பை 28 தட் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்தது 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் விச் ஹேஸ் அ 0.5 மோல். அப்போ அதுக்கு ஈக்குவலாக மோல் இருக்குது என்ன இருக்கும், ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸாக வச்சுருக்கும். அப்போ இதில் வரும் நமக்கு N2 14 கிராம் ஆஃப் N2ல தான் வரும். ஸோ 1 தான் கரெக்டான ஆன்சர். மற்றதுலலாம் என்ன வரும்னு நான் இங்கே போட்டாச்சு. ரைட், நெக்ஸ்ட் ஒன். Which of the following plot represent the variation of ln k versus 1/t accordance with Arrhenius equation? So Arrhenius equation வந்து A that is equal to A க்கு டெரிவ் பண்றேன். ஓகே, Arrhenius equation K that is equal to A e power minus EA by RT இல்லையா? ஸோ இதை நான் லானுக்கு எழுதுவேன். ln k that is equal to ln A ரைட் மைனஸ் EA by RT ரைட்டா? ஸோ அப்போ இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இதை சின்னு எடுத்துக்கிறேன், இங்கே எம்எக்ஸ் எடுக்கிறேன். அப்போ எக்ஸில் எனக்கு என்ன வரும், ln k ஒய், அதே மாதிரி ln AC மைனஸ் EA by Rன்றது தான் என்னது எனக்கு எம், 1/tன்றது எக்ஸ். அப்போ எனக்கு என்ன ஆகும், 1/t வரும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கே வந்து டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கேவோட வேல்யூ என்ன நமக்கு டபுள் ஆகும். அப்போ கேக்கு டி எப்படி இருக்குது, டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கும், கே வர்சஸ் டி போட்டிருந்தோன்னா நம்ம என்ன கிடச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், 1/t போடுறோம். அப்போ ஆப்போசிட்டில் கிடைக்கும் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இதுதானது நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு இங்கே ஆன்சர். ரைட், ஸோ இந்த கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்கப்பா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். A steam volatile organic compound which is immiscible with water has a boiling point of 250 degrees Celsius. During steam distillation, a mixture of this organic compound and water will boil அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் என்ன டெம்பரேச்சரில் பாயில் ஆகும் அப்படின்னா 100 இல்லையா? இதில் வந்து நமக்கு சேஞ்சே கிடையாது, 100 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டர் பாயில் ஆகுது. முதல் இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷனுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஈஸிலி வாலடைலபிள் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேட் பண்ணுவோம். அதாவது ஸ்டீம் மேலே வரும்போது அதோட சேர்ந்து என்ன வந்துடும், நமக்கு அந்த காம்பவுண்டு அப்படியே இந்த ஸ்டீமோட சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பிரிச்சுக்குவோம், அதுதான் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். அப்போ கண்டிப்பாக என்ன ஆயிரும், நமக்கு 100 தாண்டி போகாது. ஏன்னா 100 தாண்டி போயிருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வாட்டர் முதல் பாயில் ஆகி போயிருந்துருக்கும். ரைட்டா? அப்போ என்ன ஆயிரும்னா க்ளோஸ் டு பட் பிலோ 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ் கீழே என்ன ஆயிரும், நமக்கு ஸ்டீமாக நமக்கு பாயில் ஆயிரும். அப்போ ஸ்டீமாக பாயில் ஆகிறதுனா நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷனுடைய ப்ரொசீஜரை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? அந்த ப்ரொசீஜர் படிச்சிங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து நம்ம எசன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்டீம் டிஸ்டிலேஷன் தான் போடுவோம். ரைட்? அப்போ என்ன ஆயிரும், ஸ்டீமோட சேர்ந்து அதுவும் வெளியே வரணும். அப்போ ஸ்டீமோட வரணும் என்ன பண்ணுவோம், 100க்கு மேலே பாயில் பண்ண மாட்டோம். ஏன்னா 100 கீழே தான் நமக்கு பாயில் ஆகி மேலே வந்துடும் ஸ்டீமோட சேர்ந்து. ரைட், நெக்ஸ்ட் ஒன். Given below are two statements. So அதுவும் direct question from biomolecules. Glycogen is similar to amylase and its structure அப்படிங்கிறாங்க. தப்பு. ஏன்னா கிளைகோஜன் எதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னா அமைலோ பெக்டினுக்கு தான் சிமிலராக இருக்கும். ஸோ அமைலோஸ் அண்ட் அமைலோ பெக்டின்றது என்னதுப்பா, ஸ்டார்ச்சை வந்து ஹைட்ராலைஸ் பண்ணோம்னா பிரைமரி என்ன கிடைக்கும், அமைலோஸும் அமைலோ பெக்டினும் கிடைக்கும். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நமக்கு ஈக்குவலண்டாக இருக்கும், அமைலோ பெக்டினுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். ரைட்டா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2. கிளைகோஜன் இஸ் ஃபவுண்ட் இன் ஈஸ்ட் அண்ட் ஃபங்கை ஆல்சோன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். கிளைகோஜன் எதில் இருக்கும், நமக்கு ஈஸ்ட் அண்ட் ஃபங்கையில் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. இதுதான் கரெக்ட். அண்ட் இது அமைலோபெக்டின் அண்ட் அமைலோஸ் பாலிசாக்ரேஸில் ஸ்டார்ச் அண்டு கிளைகோஜன் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ கிளைகோஜன் இஸ் ஐடென்டிக்கல் வித் அமைலோபெக்டின், நாட் வித் அமைலோஸ். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் நாட் ஷோன் பை Mn இன் கிவன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்று கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்கே Mnக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா Mn வில் ஷோஸ் +6. ரைட், இங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா KMnO4 இட் வில் ஷோ +7. இங்கே பார்த்தீங்கன்னா 2 2s are 4 -4 +4, இங்கே நான் +4 வந்துடும். ஸோ இந்த 3 ஸ்டேட் தான் காட்டுது. அதாவது எது எது காட்டுது, +6 காட்டுது, +4 காட்டுது, +7 காட்டுது. எது காட்டலை, இந்த இருக்கு பாருங்க, B அண்ட் E. +2 அண்ட் +3 கிடையாது. அப்போ எங்கே இருக்குது, B அண்ட் E நமக்கு இருக்கா, B அண்ட் E ஒன்லி 4th ஆப்ஷன். முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ரைட், லாஸ்ட் கொஸ்டின் இன் செக்ஷன் A. given below are two statement. The Balmer spectral line for hydrogen with lowest energy கொடுத்துருக்காங்க. பால்மர்னா அதுப்பா நமக்கு N1 அப்படின்றது என்ன வரும், நமக்கு செகண்ட் ஸ்டேட்டாக இருக்கும். அப்போ அதில் லோயஸ்ட் என்ன இருக்கும், கண்டிப்பாக N2ன்றது தேர்ட் ஸ்டேட்டாக இருக்கும்.
அப்போ இதுக்கு நான் போடும்போது என்ன ஆகும் 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர் இன்ட்டு ஆர்ஹெச்னு வரும். கரெக்டா? பால்மரில் N12 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன கொடுத்துட்டாங்க, இன்னொன்று லோயஸ்ட் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ N2லேருந்து அடுத்த லோயஸ்ட் எனர்ஜி என்ன இருக்கும், 3 தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு 9. ஸோ இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 - 4 5. ஸோ 5 டிவைடட் பை நமக்கு என்ன வந்துடும் 36 வரும். ஸோ 36 RH. ஸோ இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. when the temperature of black body increases, the maxima of the curve intensity wavelength shift to shorter wavelength. அதாவது இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக வந்து வேவ் லென்த் குறையுதுன்றாங்க. இதுவும் சேம் தான். ஏன்னா டெம்பரேச்சர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லென்த் இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படின்னாலே அது எனர்ஜி இன்க்ரீஸ் தான். இப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது வேவ் லென்த் நேரம் நமக்கு ஷார்ட்டர் ஆயிரும். அப்போ என்ன ஆயிடுது, போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ரீஎக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் செக்ஷன் ஏ நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? செக்ஷன் பி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.